வணக்க மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய நரம்புகள் பலம் பெற வேண்டியதற்கு நம்ம என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா, இன்றைய இளம் தலைமுறையினர் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையால் மிகவும் அவதிப்படுறாங்க. இதன் மூலம் அவங்களுக்கு எழுதும்போது கைகளில் நடுக்கம் ஏற்படுவது, பொதுவாகவே உடல் சோர்வடைவது, களைப்பு, தலைவலி, நிலை தருமாற்றம், கால் மற்றும் கைகளில் இருக்கக்கூடிய நரம்புகள் இழுக்கக்கூடிய தன்மை போன்ற பிரச்சனைகள்லாம் உண்டாகுது. பொதுவாக நரம்புகள் பலம் பெற வேண்டும் என்று நினைக்கிறவங்க நரம்புகளுக்கு ஊட்டச்சத்து அதிகம் அளிக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிறோம். ஸோ அந்த உணவுகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அத்திப்பழத்தை நரம்புகள் பலம் பெறுவதற்கு நாம் எடுத்துக்கொள்ளலாம். அத்திப்பழம் சாப்பிடுவதால் நரம்புகளுக்கு வலிமை கிடைக்குது. உடல் பலத்தை அதிகரிக்கக்கூடிய சக்தி அத்திப்பழத்துக்கு உண்டு. அத்திப்பழத்தை தினமும் நம்ம ஒரு பழம் அல்லது 2 பழம் சாப்பிடலாம். அதாவது அது வந்து புத்துணர்ச்சியாக இருக்கக்கூடிய ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கக்கூடிய பழமாகவும் இருக்கலாம், இல்லைனா அது வந்து உலர வைக்கப்பட்ட அத்திப்பழமாகவும் இருக்கலாம். ஸோ எப்படி எடுத்துக்கொண்டாலும் நம்மளுடைய நரம்புகள் வந்து புத்துணர்ச்சி பெறுவதோடு அத்திப்பழம் நரம்புகளுக்கு பலத்தையும் கொடுத்து நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பலவிதமான நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகளை சரி செய்து மீண்டும் வராமல் தடுக்கும். பிரண்டை கீரையை நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். உடல் நரம்புகளை நன்கு வலுப்படுத்தக்கூடிய சக்தி பிரண்டை கீரைக்கு இருக்குது. பிரண்டையை உணவுகளில் சேர்த்துக்கொள்ளும் போது உடலுக்கு பலம் கிடைக்கிறது மட்டுமல்லாமல் அது நரம்புகளையும் வலுப்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் பிரண்டை கீரையை வாரத்தில் 2 முறை சாப்பிடும்போது நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை வந்து முன்னாடியே வராமல் தடுத்துக் கொள்ளலாம். நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை நம்ம குணமும் படுத்திக் கொள்ளலாம். ஸோ பிரண்டை கீரை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். மாதுளம் பழத்தை நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். நரம்பு மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மாதுளம் பழம் சாப்பிடுவது நல்லது. ஏன்னா மாதுளம் பழம் சாப்பிடும்போது அது நம்மளுடைய உடல் சூட்டை வந்து தனித்து உடலுக்கு வந்து குளிர்ச்சியை கொடுக்குது. மாதுளம்பழம் நரம்புகளை வந்து நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை வந்து நமக்கு சரி பண்ணி உடலை பலப்படுத்தும். உடலை குளிர்ச்சியாக்கி மாதுளம்பழம் நமக்கு வலுப்படுத்தும். நரம்புகள் பலம் பெறுவதற்கு நெல்லிக்காயை நம்மளுடைய உணவுகளை எடுத்துக்கலாம். நெல்லிக்காயை பற்றி தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க. ஏன்னா நெல்லிக்காய் சாப்பிடும்போது உடலுக்கு தேவையான ஸ்ட்ரென்த், அந்த பலத்தை வந்து நெல்லிக்காய் நமக்கு கொடுக்குது. நெல்லிக்காய் சாப்பிடும்போது நரம்பு மண்டலம் வந்து வலுப்பெற ஆரம்பிக்கும். இதை நம்ம சாப்பிடும்போது உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் கிடைக்கும். நெல்லிக்காய் எடுத்துக்கொள்ளும் போது நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பலவிதமான நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகளை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுத்துக் கொள்ளலாம். பலவிதமான நோய்களை வந்து எதிர்த்து போராடக்கூடிய திறனும் நமக்கு கிடைக்கும். இதுக்கு நம்ம நெல்லிக்காய்களை தினமும் ஒரு நெல்லிக்காய் என்ற அளவில் எடுத்துக்கலாம். இல்லைன்னா நெல்லிக்காய் ஜூஸ் வந்து அப்பப்போ எடுத்துக்கலாம். வெற்றிலை நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். வெற்றிலையை மென்று சாப்பிடும்போது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படுகிறது. வெற்றிலை சாப்பிடும்போது நமக்கு நல்லா பசி எடுக்க ஆரம்பிக்கும். செரிமான கோளாறுகளை எல்லாம் வெற்றிலை நமக்கு தடுக்கும். உடல் நரம்புகளை நன்கு வலுப்படுத்தக்கூடிய சக்தி வந்து வெற்றிலைக்கு வந்து இருக்குது. ஸோ தொடர்ந்து வெற்றிலை எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் பலம் பெறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. கண் நரம்புகள் பலம் பெறுவதற்கு முருங்கைக்கீரையை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். பொதுவாக முருங்கைக்கீரைக்கு நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய சக்தி அதிகமாகவே இருக்குது. பலவிதமான சக்தியை தரக்கூடிய கண் கண்ட மருந்து அப்படின்னு முருங்கைக்கீரையை வந்து குறிப்பிடுவாங்க. வாரத்திற்கு 2 அல்லது 3 முறை முருங்கைக்கீரையை சமைத்து சாப்பிடும் போது அந்த முருங்கைக்கீரை நம்மளுடைய நரம்புகளுக்கு பலத்தை கொடுத்து நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வராமல் தடுக்கிறது. முருங்கைக்கீரை கண் நரம்புகளை பாதிக்கக்கூடிய செல்களை வந்து அழிக்கும். ஸோ முருங்கைக்கீரை சாப்பிட்டோம் அப்படின்னா கண் நரம்புகள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். பேரிச்சம்பழத்தை நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். பேரிச்சம்பழம் பாலில் சேர்த்து சாப்பிடும்போது உடலுக்கு தேவையான ஸ்ட்ரென்த், அந்த பலத்தை வந்து பேரிச்சம்பழம் கொடுக்குது. பேரிச்சம்பழம் சாப்பிடும்போது நரம்புகள் மற்றும் எலும்புகள் பலம் பெற ஆரம்பிக்கும். உடல் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆற்றல் பெறும் உடல் முக்கியமாக. இப்போ நம்ம பேரிச்சம்பழங்களை சாப்பிடும்போது பலகீனமான உடல் கூட நமக்கு பலம் பெற ஆரம்பிக்கும். ஸோ நோய்வாய்ப்பட்டு உடல் ரொம்ப மெலிந்து காணப்படுபவர்கள்லாம் உடல் இழந்த பலத்தை மீண்டும் மீட்டுக்கொண்டு உடலுக்கு வந்து ஒரு உறுதியளிப்பதற்காக எலும்புகளையும் நரம்புகளையும் வலுப்படுத்தி ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கலாம். ஸ்நாக்ஸ் மாதிரி டைம்லையும் எடுத்துக்கலாம். இல்லைனா சூடான பாலில் நம்ம பேரிச்சம்பழத்தை அரைத்து அதில் போட்டும் சாப்பிடலாம். பழங்கள் நம்ம தொடர்ந்து எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்களை தொடங்கி வயதானவர்கள் வரைக்கும் தினமும் ஏதாவது ஒரு பழங்களை சாப்பிடுவதன் மூலமாக நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து விடுபடலாம். அந்த பழங்கள் வந்து உணவுகளுக்கு முன்னாடி சாப்பிடக்கூடிய பழமாகவும் இருக்கலாம், உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சாப்பிடக்கூடிய பழமாகவும் இருக்கலாம். ஸோ எப்படியும் இருந்தாலும் தினமும் ஒரு பழங்கள் அப்படின்ற அந்த அளவுகளில் பழங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து விடுபடலாம். பிரச்சனைகள் வராமலும் தடுக்கலாம். கீரைகள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். நரம்புகள் பலம் பெறுவதற்கு கீரைகள் நல்ல பலன் அளிக்கும். பொதுவாக மணத்தக்காளி கீரை, பொன்னாங்கண்ணி கீரை இதெல்லாமே நரம்புகளை நமக்கு பலப்படுத்தும். தொடர்ந்து ஏதாவது ஒரு கீரைகளை சுழற்சி அடிப்படையில் நம்ம வந்து எடுத்துக்கொள்ளணும். ஸோ வாரத்தில் ஒரு தடவையாவது சுழற்சி அடிப்படையில் நம்ம கீரைகள் எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் பலம் பெறும். பச்சை இலை காய்கறிகள் தொடர்ந்து எடுத்துக்கொள்ளணும். தினமும் பச்சை இலை காய்கறிகள் எடுத்துக்கலாம். காய்கறி வடிசாறு, அந்த காய்கறி சூப் நம்ம எடுத்துக்கலாம். கீரைகளை வாரத்தில் ஒரு தடவை சுழற்சி அடிப்படையில் எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் நமக்கு பலம் பெற ஆரம்பிக்கும்.
விதைகள் மற்றும் நட்ஸை நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். வால்நட்ஸ், பாதாம், ஆளி விதைகள் போன்றவை அத்தியாவசியமான கொழுப்பமிலங்களை கொண்டிருக்கின்றன. இந்த கொழுப்பமிலம் தான் ஆரோக்கியமான சருமம் மற்றும் நரம்புகள், உயிரணு சவ்வுகளை பெறுவதற்கு உதவிகரமாக இருக்குது. அதோட விதைகள் மற்றும் நட்ஸில் விட்டமின்கள், கனிமச்சத்துக்கள், புரோட்டீன் போன்றவையும் அதிகம் நிறைந்திருக்கு. குறிப்பாக விதைகள் மற்றும் நட்ஸில் பிஸ்தாவுக்கு கூடுதல் கவனம் கொடுக்கணும். பிஸ்தாவில் விட்டமின் பி என்னும் தயாமின் சத்து வளமான அளவில் இருக்குது. இது நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் அவசியமானது. எனவே விதைகள் மற்றும் நட்ஸை தொடர்ந்து எடுத்துக்கோங்க. குறிப்பாக பிஸ்தாவையும் வளமான அளவில் நீங்கள் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது நரம்புகள் பலம் பெற ஆரம்பிக்கும். பன்றி இறைச்சியை உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் விருப்பப்படக்கூடிய பட்சத்தில் மட்டுமே உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். அவசியம் அப்படின்றது கிடையாது. பன்றி இறைச்சியில் நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அத்தியாவசிய சத்தான விட்டமின் பி என்னும் தயாமின் சத்து இருக்குது. மேலும் பன்றி இறைச்சியில் பொட்டாசியம், பாஸ்பரஸ், புரோட்டீன் போன்றவையும் அதிகம் நிறைந்திருக்கு. ஓட்ஸை நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். நம்ம வெஜிடேரியனாக இருக்கக்கூடிய பட்சத்தில் பன்றி இறைச்சிக்கு பதிலாக ஓட்ஸை சாப்பிடலாம். ஏன்னா ஓட்ஸ்லையுமே விட்டமின் பி அதிகம் இருக்குது. கூடுதலாக ஓட்ஸில் புரோட்டீன், மெக்னீஷியம், இரும்பு சத்து, ஜிங்க் இந்த சத்துக்கள் எல்லாமே இருக்குது. தொடர்ந்து ஓட்ஸ் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது நரம்புகளை அதை அமைதியடைய செஞ்சு ஸ்ட்ரெஸ் டென்ஷன்லேருந்து ரிலீஃப் படைய செஞ்சு நரம்புகள் இறுக்கம் இல்லாமல் நரம்புகளுடைய ஆரோக்கியத்தை ஓட்ஸ் நமக்கு மேம்படுத்தும். கடல் உணவுகள், சீ ஃபுட்ஸு, ஃபிஷ்ஷு இதெல்லாம் எடுத்துக்கொள்ளும் போது நம்ம நரம்புகள் பலம் பெறும். நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமான சத்து எதுன்னு கேட்டிங்கன்னா அது விட்டமின் B12 தான். ஸோ இந்த விட்டமின் B12 மூளையினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் அவசியமானது மற்றும் மன இறுக்கத்தை தடுக்கிறதுக்கும் குணப்படுத்துவதற்கும் முக்கியமான சத்து அந்த விட்டமின் B12 தான். ஸோ யார் ஒருத்தவங்களுக்கு விட்டமின் B12 குறைபாடு ஏற்படுதோ அவங்களுக்கு இதயம் சார்ந்த பிரச்சனைகள் ஆரம்பித்து நரம்பு சேதம் வரைக்கும் உண்டாகலாம். அதனால் கடல் உணவுகளான மீன்களை எடுத்துக்கொள்ளும் போது மீன்களில் விட்டமின் B12 அதிகம் இருக்குது. அடிக்கடி வாரத்தில் தொடர்ந்து 2 நாட்கள் மீன் நம்ம சாப்பிட்றோம். கடல் உணவுகள், சீ ஃபுட்ஸு, ஃபிஷ் எல்லாம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா நரம்புகள் நமக்கு பலம் பெறும். நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை முன்னாடியே வராமலும் தடுக்கலாம். இறைச்சிகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நரம்புகள் பலம் பெறுவதற்கு. இறைச்சிகளில் விட்டமின் B12 அதிக அளவில் இருக்குது. இது நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அவசியமான ஒன்று. எனவே நம்மளுடைய டயட்டில் சிக்கன், மாட்டிறைச்சி, ஆட்டிறைச்சி இதெல்லாமே அப்பப்போ சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஒரு தடவையாவது சேர்த்துக்கிட்டே இருக்கணும். இதனால் விட்டமின் B12 மட்டும் இல்லாமல் இதர விட்டமின்கள், கனிமச்சத்துக்கள், புரோட்டீன் போன்றவை நம்மளுடைய உடலுக்கு கிடைக்கும். சுழற்சி அடிப்படையில் இறைச்சிகளை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்வது நரம்புகள் பலம் பெறுவதற்கு மிக மிக உதவிகரமாக இருக்கும். முழு தானியங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். முழு தானியங்களான கைக்குத்தல் அரிசி, பார்லி, திணை போன்றவற்றில் விட்டமின் பி அதிகம் இருக்குது. விட்டமின் பி நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அவசியமானது. குறிப்பாக வளரக்கூடிய குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர் தொடங்கி முதியவர்கள் வரைக்கும் அனைவருமே விதைகள் மற்றும் நட்ஸ் கூட முழு தானியத்தையும் எடுத்துக்கலாம். குயினோவா, பழுப்பு அரிசி, ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற ஆரோக்கியமான முழு தானியங்கள் நரம்புகளை பலப்படுத்தும். பால் மற்றும் பால் பொருட்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு இம்பார்ட்டன்ட். நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மற்றொரு முக்கியமான சத்து எதுன்னு கேட்டிங்கன்னா அது பொட்டாசியம். ஸோ இப்படிப்பட்ட பொட்டாசியம் பால் பொருட்களையும் அதிகமாக இருக்குது. பால், தயிர், மோர் போன்றவற்றில் கால்சியம் மட்டும் இல்லாமல் பொட்டாசியம் அதிகம் நிறைந்திருக்கு. பொட்டாசியம் நிறைந்திருக்கக்கூடிய பிற உணவுப் பொருட்கள்லாம் இறைச்சி, பச்சை இலை, காய்கறிகள், மீன் போன்றவற்றையும் எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு பால் பொருட்களும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் நரம்புகள் பலம் பெறுவதற்கு. ஏன்னா நம்மளுடைய இதயம், நுரையீரல், செரிமான மண்டலம், சுவாச மண்டலம் மற்றும் நோய் எதிர்ப்பு மண்டலம் இதெல்லாமே அன்றாடம் சரியாக செயல்படுகிறதா அப்படின்றத உறுதிப்படுத்திக்கிறதுக்கும் அதில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை தீர்க்கிறதுக்கும் நடவடிக்கை எடுக்க முயற்சிக்கிறோம். ஆனால் நம்ம அதிகம் கண்டுகொள்ளாமல் புறக்கணிக்கிறது நம்மளுடைய நர்வ் சிஸ்டம், நம்மளுடைய நரம்பு மண்டலத்தை தான். நமது நரம்பு மண்டலம் நமது உடலின் இயல்பான செயல்பாட்டினுடைய ஒருங்கிணைந்த ஒரு முக்கிய பகுதியாக இருக்குது. நரம்பு மண்டலம் தான் நமது நரம்பு முனைகளிலிருந்து மூளைகளுக்கு செய்திகள் அனுப்புது. நரம்புகள் தான் ஒவ்வொரு உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கும் புரிந்து கொள்வதற்கும் உதவிகரமாக இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட நரம்புகளை பாதுகாக்கிறதுக்கு உடற்பயிற்சி செய்யுங்க, உணவுகள் எடுத்துக்கொண்டு நலமோடுங்க. அடுத்த பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.